ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவில் கேக் செய்யலாமா? நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்காக இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 கப் ராகி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1 கப் நாட்டு சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், காய்ச்சின பால். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரைச்சோன்னே இப்படி தான் இந்த பேட்டர் இப்படி தான் இருக்கும். அதான் தெரியும் உங்களுக்கு. இப்போது நான் கேக் செய்ய இந்த கிண்ணம் தான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டியான பாத்திரம் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் இந்த கிண்ணத்தில் ஊற்றி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டால் பபுள்ஸ் எல்லாம் போயிடும். அது மேலே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவருக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ ஒரு இட்லி கடாயில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ராகி கேக் வந்திருக்குன்னு. செம்ம சாஃப்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற கேக் மாதிரியே தான், பட் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.